அவர் வாழ்நாளில் மறக்கவே முடியாத அளவுக்கு ஒரு சம்பவத்தை அங்கே பார்க்குறாருங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, குமார் படுத்திருக்காரு. குமார் நெஞ்சு மேலே ஏறி பெண்ணோட உருவம் ஏற்கனவே அவர் அந்த ஒரு மூளையில் பார்த்தாருன்னு சொன்னேன்னா, அந்த உருவம் மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு அவர் குரவலை நெரிச்சிக்கிட்டு என்னுடைய பொருளை கொடுங்கிற மாதிரி அந்த ஒரு பயங்கரமான ஒரு சவுண்டில் கேட்டுக்கிட்டு இருக்கு. ஒரு குமாரால் ஏந்திரிக்க முடியாமல் காலை ஒண்டி டக்குன்னு அடித்ததுனால தான் ராஜுவே டக்குன்னு முழிச்சு பார்த்துருக்காருங்க. முழிச்சோன்னா ஒரு கட்டத்தில் பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிட்டாருங்க. ராஜு கத்திட்டு ஓடி போயிட்டு டக்குன்னு லைட்டை போட்டோன்னே அந்த உருவம் என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சட்டன்ட்டு ஒரு ஜன்னல் பக்கமாக போந்து அந்த ஜன்னலை உடச்சிக்கிட்டு வெளியில் போயிருக்குங்க. குமார் என்னடா இப்படி ஆயிட்டானேன்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு குமாரை எழுப்புறாருங்க. அவர் மூச்சு பேச்சு இல்லாமல் ஒரு மாதிரி எழுப்பு அப்படியே படுத்துக்கிட்டே இருக்காருங்க. என்னடா பண்ணுறதுன்னு நினைக்காமல் ஓடி போயிட்டு தண்ணி எடுத்து மூஞ்சில் தெளிச்சோன்னா டக்குன்னு ஏந்திரிச்சு ஒரு பெண்ணோட ஆத்மா உங்களை துரத்திக்கிட்டு இருக்குங்கிற மாதிரி மட்டும்